நீங்க நைட்டு நேரத்துல சாதாரணமா நடந்து போய்கிட்டு இருக்க சொல்ல உங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு உருவம் கால்கள் இல்லாம பாதி உடம்போட குடல்லாம் வெளியே தொங்குற மாதிரி உங்களுக்கு முன்னாடி கீழே படுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுவும் சாகாம அதோட 2 கைகளை வச்சு உங்களை சாவடிக்கிறதுக்காக துரத்துனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம இந்தியாவுல பலவிதமான பேய்கள் பல ரூபத்துல பல பேர்கள்ல இருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே இந்தியால மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. உலகத்துல இருக்கிற பல இடங்கள்ல பலவிதமான பேய்கள் பல உருவத்துல இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஜாப்பனீஸ் மக்களால ரொம்பவே பயத்தோட பார்க்கப்படுற ஒரு கொடூரமான பேயோட பேரு தான் டேக்கே டேக்கே, அப்படி இல்லனா டேக் டேக்னு அழைக்கப்படுற ஒரு பொண்ணோட ஆத்மா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ட்ராக்ல செத்து போன ஒரு ஸ்கூல் பொண்ணோட ஆத்மா தான் அந்த இடத்துல உழவிட்டு இருக்கிறதா பெரும்பாலான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த பொண்ணு அந்த இடத்துல செத்து போனா அவளோட ஆத்மா எதுக்காக பாதி உடம்போடு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல ஜாப்பனீஸ் பேயான கொச்சிசிக்கி உட்னா அப்படின்னு வாயெல்லாம் கிழிஞ்ச ஒரு கொடூரமான பெண்ணோட ஆத்மாவை பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த டேக்கே டேக்கே அப்படி இல்லனா டேக் டேக்னு அழைக்கப்படுற இந்த ஸ்கூல் பொண்ணோட ஆத்மாவும் ஜாப்பனீஸ் நாட்டை சேர்ந்ததுதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி கஷிமா ரைகோன்னு ஒரு பொண்ணு அவளோட படிப்புக்காக ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றா. ரொம்பவே அழகான தோற்றத்துல இவ இருந்தாலும் இந்த பொண்ணு யார்கிட்டயுமே பேசாம பழகாம இவங்க கிளாஸ்லயே ஒரு மாதிரி தனிமையா இருக்கிறது தான் இந்த பொண்ணோட குணமா இருந்திருக்கு. இதனாலேயே அந்த கிளாஸ்ல இருந்த பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை எப்பவுமே கேலி கிண்டலுமா பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த கஷிமா ரைகோவோட வீடோ இந்த ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரத்துல அமைஞ்சிருந்ததுனால இந்த பொண்ணு எப்பவுமே ட்ரெயின்ல தான் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு போறதையும் வழக்கமா வச்சிருக்கா. ஒரு நாள் இவங்க ஸ்கூல் விட்டதோ இந்த பொண்ணும் அவங்களோட ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்ல இந்த பொண்ணோட கிளாஸ் பசங்க எல்லாருமே அந்த பக்கம் வந்து வழக்கம் போல இந்த பொண்ணை கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க என்னதான் பேசினாலும் இந்த கஷிமா ரைகோவோ அது எதையுமே கண்டுக்காம தொடர்ந்து அந்த இடத்துலயே அப்படியே நின்னுட்டு இருக்க சொல்ல அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பையன் ஒரு பூச்சிய இந்த பொண்ணோட தோல் மேல தூக்கி போடுறான். இந்த பூச்சிய பார்த்ததோ இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களுக்கு பக்கத்துல இருந்த அந்த ரயில்வே ட்ராக்லயே தவறி கீழே விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணு கரெக்டா அந்த இடத்துல விழும்போது அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வந்து இந்த பொண்ணுக்கு மேலேயே ஏறிடுது. அதே மாதிரி இந்த பொண்ணோட உடம்போ அந்த இடத்துக்கு கால்கள் 2மே அந்த ட்ராக்குக்கு அந்த பக்கமும் இடுப்புக்கு மேல சரிபாதியான உடம்பு ட்ராக்குக்கு இந்த பக்கம்னு இந்த பொண்ணோட உடம்பு தனித்தனியா 2ஆ கிடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்ததோ இந்த ஸ்கூல் பசங்களோ பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. அதே மாதிரி அங்க இருந்த ஒரு 4-5 பொதுமக்களோ இந்த பொண்ணோட டெட் பாடியை பார்த்துட்டு அவளுக்கு உதவி பண்ணாம அந்த இடத்துல இருந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த கஷிமா ரைகோவோட பொண்ணோட ஆத்மா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே பேயா சுத்துறதா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கஷிமா ரைகோ பொண்ணை பத்தி வேற விதமா சொல்றாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க சொல்ல இந்த கஷிமா ரைகோ பொண்ணை புடிச்சு 2 சோல்ஜர்ஸ் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்க இவ நம்மள காட்டி கொடுத்துற போறா அப்படின்னு தெரிஞ்சதோ இந்த 2 சோல்ஜர்ஸும் அந்த பொண்ணை பயங்கரமா காயப்படுத்தி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவுல தூக்கியும் போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ட்ரெயின் வந்து இந்த பொண்ணு மேல ஏறி அவளோட உடம்ப 2ஆக்கி இருக்கு. இதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேஷன்ல இந்த பொண்ணோட ஆத்மாவை நிறைய பேர் பார்த்ததாவோ சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல ஏதோ ஒரு டெட் பாடி தான் பாதி உடம்போட கிடக்குது அப்படி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கிட்ட போய் இந்த மக்கள் பார்க்க சொல்லதான் இந்த பேயோட உருவமோ சுயரூபத்தை எடுத்து இந்த மக்களையோ அந்த இடத்துலயே கொலை பண்ணுதான். இந்த பேயோட உருவத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில பேர் இது வெள்ளையா இருக்கணும், இன்னும் ஒரு சில பேர் இத கருப்பா இருக்கணும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பேயோட கையில ஒரு நீளமான கத்தி மாதிரி ஒண்ணு இருக்குமா.
பண்ணுமா. அதை வச்சுதான் இந்த பேயும் அதோட கண்ணில் படுற எல்லாரையுமே அதே மாதிரி 2 துண்டா வெட்டி கொலை பண்ணுமா. ஒரு தடவை இந்த பேயோட கண்ணில் நீங்க மாட்டிட்டீங்கன்னா அது கிட்ட இருந்து உயிர் பொழைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா உயிர் பொழைக்கவும் முடியும். இந்த பொண்ணோட ஆத்மா நம்ம கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கும். என்னோட 2 கால்கள் எங்க போச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு தெரியாது என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னாலோ இல்ல அந்த இடத்துல இருந்து ஓடினாலோ கண்டிப்பா இந்த ஆத்மா நம்மளை கொலை பண்ணிடும். அதுக்கு பதிலா நீ அடிபட்டு செத்து போன மைஷின் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின்ல தான் உன்னோட 2 காலுமே மாட்டிக்கிட்டு அந்த ட்ரெயின் பின்னாடியே போயிடுச்சு அப்படின்னு இந்த பேய் கிட்ட நீங்க பதில சொன்னீங்கன்னா அந்த பேயோ உங்களை அப்படியே விட்டுருமா. ஒரு சில நேரங்கள்ல இந்த டேக் பொண்ணோட ஆத்மாவை இந்த ரயில்வே ட்ராக்ல மட்டும் இல்லாம ஆள் நடமாட்டமே இல்லாத சாலை ஓரங்கள்லயோ பாத்ரூம்கள்லயோ பார்த்ததாவோ ஒரு சில மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கஷிமா ரைக்கோட பொண்ணோட ஆத்மாக்கு எதுக்காக டேக்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதைய சொல்றாங்க. இந்த பேயோ ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்த சுத்தி நிறைய இடங்கள்ல டேக்னு சவுண்டு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்குமா. அதுக்கு என்ன காரணம் கேட்டா இந்த பொண்ணு செத்து போய் அதோட கால்கள் 2மே இல்லாம பாதி உடம்போட அலையிறதுனால இந்த பொண்ணோட உடம்புல இருந்து இந்த குடல் எல்லாமே வெளியே ரத்தத்தோட நீண்டுகிட்டு இருக்குமா. அப்ப அந்த குடல் குந்தாணி எல்லாமே கீழே இருக்கிற தரையில தொடர்ச்சியா உரசிக்கிட்டே வர சொல்லதான் இந்த டேக்னு சவுண்டும் கேட்டுக்கிட்டே வருமா. இன்னும் ஒரு சில பேர் இந்த ஆத்மாவோட கையில இருக்கிற நகம் எல்லாமே பெருசு பெருசா இருக்கிறதுனால அது தரையில உரசும் போது இந்த மாதிரியான டேக்னு சவுண்ட் வரும் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பக்கம் இந்த ஆத்மாவோட கையில இருக்கிற கத்திய வச்சு இந்த பேயோ நம்ம அந்த இடத்துல இருக்கிறதாவோ இல்ல அந்த இடத்துக்கு வரதாவோ அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பேயே தரையில இந்த கத்தியால தட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வருமா. இது எல்லாமே ஜாப்பனீஸ் மக்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுற ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலும் 1995ல ஒரு 2 ஸ்கூல் பசங்களுக்கு இந்த பேயால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங் வழியா 2 ஸ்கூல் பசங்க நடந்து போய்கிட்டு இருக்க சொல்ல அந்த பில்டிங்க்கு ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு இந்த 2 பசங்களையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அதுல இருந்த ஒரு பையன் பதிலுக்கு இந்த பேயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த பேய்க்கு கையும் காட்டுறான். அப்ப இந்த ஆத்மாவோ அந்த பாலடைஞ்ச பில்டிங்கோட ஜன்னல் வழியா அதோட 2 கைகளை வச்சு பாதி உடம்போட கீழே குதிச்சு இந்த 2 பசங்களையுமே அதோட சுய ரூபத்திலேயே துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேய்க்கு கைய காட்டின அந்த பையனை 2 துண்டா வெட்டி அது எந்த இடத்துல நின்னுட்டு இருந்ததோ அதே அந்த பாலடைஞ்ச பில்டிங்கோட வாசல்லையே இந்த பையனோட டெட் பாடியையும் எடுத்துட்டு போய் இந்த ஆத்மா போட்டிருக்கு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணோட ஆத்மா நம்ம ஊர்ல அலையறதா நிறைய மக்களால பெரும்பாலும் நம்பப்பட்டது. நீங்க இந்த டேக்கே பேய பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பாதி உடம்போட கையில கத்தியோட ஒரு பொண்ணோட ஆத்மா உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு அமானுஷ்யமான பேய பத்தியோ இல்ல ஆத்மாவை பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.